சத்தியபிதா, சத்தியகுமாரன், சத்திய ஆவியானவரின் திரியேக நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய சேனலின் வழியாக தெய்வம் உலகங்களை, மனிதனை எப்படி உருவாக்கினார் என்பதை கடந்த நாட்களில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது அந்த மனிதன் பூமியில் அவன் வாழ்கிறான். அவன் மரித்த பின்பு இந்த பூமியில அவன் எவ்வளவு காலம் வேணாலும் வாழலாம். சிலர் கருவில் இருக்கும்போதே செத்து போயிடுறாங்க, சிலர் பிறந்த உடனே சாகுறாங்க, சிலர் 6 வயசுல, 60 வயசுல, 100 வயசுல, என்றைக்கு வேண்டுமானாலும் மனிதன் சாகிறான். ஆனா சாவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவல்ல, அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். இந்த பூமியில அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை வைத்துதான் மரித்த பின்பு அவன் எங்கே போகிறான் வருகிறான் என்பது நமக்கு அங்கு தெளிவாகிறது. மரித்த பின்பு அவன் வாழப்போகிற வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதற்கு பின்பு அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. அதே இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, செத்த பிறகு என்ன நடக்கும், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிச்சயமாக அல்ல. மரித்த பிறகுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான நிஜமான வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. அது இந்த பூமியில அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான், நல்லவனா வாழ்றானா, கெட்டவனா வாழ்றானா, இல்ல துன்மார்க்கனா வாழ்றானா, சன்மார்க்கனா வாழ்றானா, நீதிமானா வாழ்றானா, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை வைத்து அவன் மரித்த பின்பு அவன் எங்கு போவான் என்பதை வேதம் சொல்லுகிறது. இங்கு வேதத்திலே மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் மரித்த பின்பு அவன் மண்ணுக்கே அவன் திரும்பி போய்விடுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் செத்துட்டாங்க அப்படின்னா அவங்களை யாரும் எங்கேயும் வச்சு வைக்கிறது இல்லை. உடனே மண்ணில் கொண்டு புதைச்சிடுறாங்க, இல்லைன்னா எரிச்சிடுறாங்க. உடனே அது மண்ணோடு மண்ணு அதை கலந்துடுறாங்க. அப்போ மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் மண்ணுக்கே அவன் திரும்பி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, களிமண் போல் என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருடம். களிமண், மண்ணு தண்ணி கலந்த கலவைதான் களிமண். அதுல தான் என்னை உருவாக்கினீர், திரும்பியும் என்னை என்னவா பண்ணிடுவீர். இப்போ அந்த களிமண்ல மண்பாண்டெல்லாம் செய்கிறாங்க, செஞ்சு முடிச்சு அது உடைச்ச பண்ணா தூளாகி மண்ணோட மண்ணா தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதே போலதான் இந்த மனிதன், மண்ணில் உருவாக்கப்பட்ட மனிதன் மண்ணில் வாழ்ற வரைக்கும் அவன் வாழ்ந்து முடித்து அவன் மரித்த பின்பு அந்த சரீரத்தை அந்த மண்ணுக்குள்ளாயே அடக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா எரிச்சு சாம்பலாக்கிட்டு போயிடுறாங்க. சங்கீதம் 146:4 சொல்லுகிறது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு ஒரு சாட்சியே அந்த ஆவிதான். அந்த ஆவி அவனை விட்டு போயிடும். போன உடனே அந்த சரீரத்திற்கு அப்புறம் மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, அது போனான். அது அப்படியே அங்கே போனமாகி போடுது. அதை உடனே அப்புறப்படுத்தலைன்னா ஒரு நாள் மறுநாளுக்குள்ள அது என்ன ஆயிடுது, நாற்றம் எடுத்ததாக மாறி போய் விடுகிறது. அதனால தான் உடனே அந்த சரீரத்தை என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆவி போன உடனே அந்த சரீரத்தை அப்படியே மண்ணோடு மண்ணா புதைச்சிடுறாங்க. அவன் அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் யோசித்திருப்பான், என்னெல்லாம் சிந்திச்சிருப்பான், என்னெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பான், அது எல்லாமே அழிந்து போகிறது. அந்த சரீரம், மண்ணால் செய்யப்பட்ட அந்த சரீரம் மண்ணிலே அழிகிறது. நீதிமொழிகள் 5:11 சொல்கிறது, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. பூமியில வாழ்றதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவுல உன் சரீரம் உன் மாம்சப்பெல்லாம் என்ன செஞ்சிடும், உருவழிஞ்சிரும். உயிரோட இருக்கும்போதே வயசாக பாதி சரீரம் ரொம்ப மோசமா போயிடுது. நோய் வந்துச்சுன்னா அதோட மோசமா போயிடுகிறது. அப்போ இந்த சரீரம் இந்த பூமியில இருக்கும்போதே அது மண்ணினால் எடுக்கப்பட்ட அந்த சரீரமாக இருப்பதினால் அந்த மண்ணிலே அது அழிந்து போகிறது.
மரித்த உடனே அந்த மண்ணிலே கொண்டு போய் அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். அடுத்தது அந்த ஆவி. மனிதனுக்குள் மண்ணினால் மனிதனை உருவாக்கின தேவன் அவருடைய ஆவி, அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள் அவர் ஊதுகிறார். இந்த ஆவி, தேவன் கொடுத்த அந்த ஆவி, அந்த காற்று மண்டலங்களின் வழியாக, ஏன்னா அந்த காற்றில இருந்துதான் தேவன் எடுத்தார். அவர் வார்த்தையாக இருக்கிறார், காற்றாக இருக்கிறார். அந்த ஆவி அந்த வானங்கள் வழியாக தேவனிடத்திற்கே போகிறது. அந்த சரீரம் மண்ணில் எடுக்கப்பட்டதுனால மண்ணில் அழிஞ்சிருது. இந்த ஆவி, அந்த மனிதனுக்குள் இருக்கிற அந்த மூச்சு, அந்த பேச்சு, அந்த உயிர், அது காற்று மண்டலங்கள் வழியாக தந்த தேவனிடத்திற்கு போகிறது. பிரசங்கி 12:7 வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தன் மண்ணிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நீ நினை. மண்ணு, பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே போயிடும். ஆவி தன்னை தேவன் தந்த தேவனிடத்திற்கு அது போயிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, உன் மரணம் வருவதற்கு முன்பாக, நீ சாவதற்கு முன்பாக, நீ உன்னை சிருஷ்டித்த உன் தேவனை உன் வாலிப வயதிலே நினை. இளமையும் வாலிபமும் மாயை, அது எப்பொழுது யாருக்கும் நிலைச்சிருக்காது. அந்த நேரத்துல உன் வாலிப வயதுல உன் சிருஷ்டிகரை நினை. யோபு 34:14 சொல்கிறது, அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாய் திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வார். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாய், யாருடைய இதயம்? தேவனுடைய இதயம், தேவனுடைய மனசு நமக்கு விரோதமாய் அவர் திருப்பி விட்டாரையானால் நம்மளுடைய ஆவியையும் சுவாசத்தையும் அவர் தம்மிடத்திலே அவர் எடுத்துக்கொள்வார். அதைத்தான் அவர் நமக்கு ஊதினார். தேவன் ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆவியையும் அந்த சுவாசத்தையும் தேவன் அவர் பக்கமாக அவர் எடுத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 3:21 வேதம் சொல்லுகிறது, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி, தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவி. மனுஷனுக்கு ஆத்துமா இருக்கிறது, மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது. அதனால அது இறந்த உடனே அந்த ஆவியெல்லாம் நேரா கீழே பாதாளத்திற்கு அது கீழே போயிடும். ஆனா மனிதன் இறந்த உடனே அந்த சரீரம், மண்ணிலே உருவாக்கப்பட்ட அந்த சரீரம், மண்ணிலேயே அதை புதைத்து இல்லைன்னா எரித்து அதை இல்லாமல் போக பண்ணுகிறார்கள். அந்த ஆவி, அவனுக்குள் இருக்கிற அந்த ஆவி தந்த தேவனிடத்திற்கு, அது இயேசுதான் அதை உள்ளே கொடுத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே அவரிடமே அது திரும்ப போய்விடுகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த பூமியில நம்ம வாழும்போது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம்? நல்லவர்களாக இருக்கிறோமா? நல்ல வாழ்க்கை வாழ்றோமா? நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமா? நல்ல காரியங்களை செய்கிறோமா? செத்த பிறகுலாம் ஒன்றும் இல்லைன்னா யோசிக்காதீங்க. செத்த பிறகுதான் இந்த பூமியில நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படிப்பட்ட பேச்சுகள் பேசுகிறோம், எப்படிப்பட்ட அந்த செயல்கள் நம்ம செய்கிறோம் என்பதை வைத்து நம்மளுடைய ஆத்மாவிற்குத்தான் சொர்க்கமா நரகமா என்பது அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. சரீரம், மண்ணில் உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணிலே அழிந்துவிடும். தேவன் தந்த அந்த ஆவி தந்த தேவனிடத்திற்கு அது போய்விடும். மீண்டும் இந்த ஆத்மா என்ன செய்யும் என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய சாயலின்படி எங்களை நீர் சிருஷ்டித்தீர்.
எங்கள் சரீரம் பிதாவின் சாயலிலும், எங்கள் ஆவி ஆவியானவருடைய சாயலிலும், எங்கள் ஆத்துமா இயேசுவின் சாயலிலுமாக நீர் சிருஷ்டித்து எங்களை நீர் உருவாக்கினீர் ஐயா. நாங்கள் மரித்த பின்பு எங்கள் சரீரம், இந்த மண்ணினால் எடுக்கப்பட்ட அந்த சரீரம் அந்த மண்ணுக்கே திரும்பி விடுகிறது. என் தேவன் கொடுத்த ஆவி உம்மிடத்திற்கே அது திரும்பி வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதும் இந்த வேதத்தில் இன்னும் அநேக ரகசியங்கள். இந்த வேதம் ஒரு மத நூல் அல்ல, இது உலக பொதுமறை நூல். உலகத்தில் எல்லாரும் அறிந்து தெரிந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய, வாழ்வதற்கோ படிப்பதற்கோ எந்த ஒரு வேலை செய்வதற்கோ, நாம் யார் என்பதை நம்மை நாமே அறிவதற்கோ இந்த பரிசுத்த வேதம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த உலகம் கண்டு கொள்ள தேவன் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ.